வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் முதல் நாளே சொன்னோம். அது ஊர்ஜிதமாக இருக்குது. ஏன்னா வழக்கறிஞர்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம சொன்னோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை வச்ச வாதத்தை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஏற்கலை. கடைசி நம்பிக்கை நீதிமன்றம், அதை நீதியரசர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெகுஜன மக்களின் எண்ணம் அதுதான். தொடர்ந்து ஒருத்தரை குற்றவாளியாக ஜெயிலில் வைக்கணும், அவர் தேர்தல் பரப்புரை பண்ணக்கூடாதுன்னு நினச்சா மோடி அமித்ஷா தலையில் இறக்கிய மிகப்பெரிய இடி ஒன்றே ஒன்று தான். முதலையாவது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 200க்கு கீழே, இப்போ நம்ம சொல்கிறோம் இவங்க 100க்கு கீழே தான். அடுத்த ஃபேஸ் எல்லாம் எந்த அளவுக்கு காலியாக போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு அவர் வெளியில் மதுபான கொள்கையில் என்ன நடந்தது, திட்டமிட்டு அமித்ஷா மோடி ரெண்டு பேர் சேர்ந்து என்னை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க, எனக்கு இன்சுலின் கிடைக்காம பண்ணாங்க, என் உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ணாங்க, வெளியிலேருந்து வர சாப்பாடை சாப்பிட முடியல, வீட்டிலேருந்து வர சாப்பாடை சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்தினார்கள், கொடுங்கோல் ஆட்சியில் கூட இப்படி நடக்காது அப்படின்னு அவர் சொன்னார்னா அது மக்கள்கிட்ட எந்த விதமான இம்பேக்டை வரும். என் மனைவியை கண்ணீர் சிந்த வச்சாங்க, எங்கள் வீட்டில் இருக்க ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சாங்க, என்னுடைய லேப்டாப் செல்லு எல்லாத்துலேயும் முடக்கினாங்க, நான் செல்லை பார்க்க முடியல, என்னை அந்த அளவுக்கு முடக்கி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் நடந்து கொண்டார்கள். நான் மறுபடியும் அதாவது என்னென்னா, எனக்கு ஜாமீன் கிடைக்கிற அன்னைக்கு முதல் நாள் இல்லை நாங்கள் இன்னும் ஆதாரம் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒவ்வொரு தடவை ஜாமீன் கிடைக்கும் போதெல்லாம் டெல்லி கோர்ட்லையாவது கரெக்டாக அன்றைக்கி கிடைக்கும், அன்றைக்கி என்றைக்கு ஹியரிங் வருதோ அன்றைக்கின்னு பார்த்து டெல்லியில் ஒருத்தர் வீட்டில் ரைடு பண்ணுவாங்க அப்படின்னு ஆதாரங்களோடு அடுக்கி மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாருங்கள், ஜனநாயகம் செத்து போயிடும் சொன்னால் அதுக்கு நானே உதாரணம். உச்சநீதிமன்றம் இல்லைன்னா என்னை உள்ளே வச்சுருப்பார் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா? என்னங்க ஒரு அநியாயம். ஒருத்தரை ஒன்றுமே பண்ணாத ஒருத்தரை இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க. மக்கள் லாஜிக்காக யோசிப்பாங்கள்ல. மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் தரல, அப்போ அவர் ஏதோ அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. இங்கே இருக்க செந்தில் பாலாஜி ஜாமீனில் வரல, அப்போ அவர் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்காரு. எது சஞ்சய் சிங்க்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கிது, கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்கிது, ஏன் என்ன காரணம்? ஏங்க கவிதாக்கு ஏன் ஜாமீன் கிடைக்கல? இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்களா? யோசிக்காமல் இருப்பாங்களா இல்லையா? இப்போ கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்ச மோடி அமித்ஷாக்கான மிகப்பெரிய இடி. இதில் அவங்க சமாளிக்கவே முடியாது. இன்னொன்று இம்பேக்ட். எப்பயுமே ஒரு தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்துட்டால் உங்களுக்கு தெரியும், பெரிய அளவுக்கு இம்பேக்ட் வரும். எம்ஜிஆரை சொல்லலாம், நம்ம இங்கே இந்திரா காந்தி அம்மையெல்லாம் சொல்லலாம். இப்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்தால் இது பெரிய இம்பேக்ட் வரும். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், 2019 அந்த புல்வாமா தாக்குதல் எல்லாம் தேசம் சொல்லி பிஜேபி உருட்டி ஓட்டு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி இவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னென்னா, கர்நாடகாவில் ஜெயிக்கலான் இருக்கும்போது ரேவண்ணா வீடியோ வெளியாகி மொத்தமாக காலி. அந்த பக்கம் சந்தோஷ் காலியை வச்சு டெவலப் பண்ணலான்னு பார்த்தா சந்தோஷ் காலி ஈடுபட்ட பொண்ணு ஐயா பிஜேபிக்காரங்க தான் இந்த எழுதி வாங்கிட்டாங்கன்னு அதில் காடி. அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மேலேயே பாலியல் புகார். தொடர்ந்து இவங்க எங்கே போனாலும் லாக் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா, நீங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா உங்களுக்கு ஒரு வார்த்தையில் சுத்தம் இருக்கணும், நல்ல மனது இருக்கணும். ஆனால் முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே இப்படி ஒரு வன்மம் கக்குனீங்கன்னா நீங்கள் தீகார் ஜெயிலில் இருக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. வேற என்ன நம்ம இதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியல. சொந்த ஒரு நாட்டில் இந்த மாதிரி எந்த பிரைம் மினிஸ்டரோ எந்த அதிபரோ யாராவது பேசியிருக்காங்களா? சொந்த நாட்டு மக்களை இந்த அளவுக்கு பிரிச்சிங்கன்னா நீங்களாம் நல்லா இருப்பீங்களான்னு தான் சொல்ல தோணுது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இப்போ இது இந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லை. ஏன்னா இதற்கு அப்புறம் பார்த்த சம்பவத்தை பார்த்து காலையிலேருந்து ஏங்க லேட்டுன்னா, அவரை உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு நேற்று சாயங்காலம் என்ன வருதுன்னா, குற்றவாளின்னு சார்ஜ் ஷீட் போடுறீங்க. என்னங்க அநியாயம்? 50 நாளாக சார்ஜ் ஷீட் போடல, 10 நாளாக சார்ஜ் ஷீட் நீங்கள் போட்டுருவீங்களா? அவ்வளோ வேகமாக பண்ணுறீங்களா? 10 நாளில் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உச்சநீதிமன்றம் இது எப்படி எடுத்துக்கோங்கிறீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும் அப்பட்டமாக இவங்க தப்பு பண்ணுறாங்க இடி அதிகாரிகள்னு சொல்லிட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொன்று, இப்போ இடி அதிகாரிகள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இடி அதிகாரிகள் ஒருத்தர் மீது தவறாக குற்றச்சாட்டு பண்ணி அவங்களுக்கு குற்றவாளின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டால் யார் அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு 2 வருடம் வரை சிறை தண்டனை, வேலை போயிடும். இப்போ ராகுல் காந்தி வேறு ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் முதல்ல வந்தோன்னே யார் இந்த மாதிரி தப்பு பண்ணிங்களா எல்லா அதிகாரிகளுக்கும் இதுவரை இல்லாத தண்டனை கொடுக்கப்படும்னு. இப்போ அதுங்களாம் பதட்டத்தில் இருப்பாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத இருக்காது. இப்போ என்னாச்சு, கெஜ்ரிவால் வந்துட்டார், அவர் கொடுக்கக்கூடிய முதல் ப்ரெஸ் மீட்டை கலக்கி எடுக்கும் ஒன்று. இன்னொன்று நம்ம கேள்விப்பட்டோம், நாளையிலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார், நாளைக்கு ஒரு பெரிய மீட்டிங்கு. கொஞ்சம் யோசனை பாருங்கள், வரக்கூடிய திங்கக்கிழமை எப்படி இருக்குது தேர்தல்னு. அதுவும் இல்லாமல் டெல்லி தேர்தல் சூப்பராக களகட்டும்.
இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மொத்தமாக தனக்குத்தானே ஆப்பு வைத்து கொண்டது மோடி அப்படின்னு சொன்னால் அது மிகையே இல்லை. இவங்க ஒன்று நினச்சாங்க, அது ஒன்று போயிருக்குது. இந்தியா முழுக்க சுற்றி பாருங்கள், எந்த ஸ்டேட்லையாவது இவங்க நிம்மதியாக இருக்காங்களா? அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்த மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்களா? மகாராஷ்டிராவில் ஆட்சியை கவுத்தது யார்? நீங்கள் தான் கவுத்தீங்க. கர்நாடகத்தில் ஆட்சியை கவுத்தது யார்? நீங்கள் தான். மணிப்பூரில் ஆட்சியை கவுத்தது யார்? நீங்கள் தான். ஹரியானாவில் ஆட்சியை கவுத்தது யார்? அங்கே இருக்கக்கூடிய நூல் மாவட்டத்தில் கலவரத்தை வச்சது யார்? நீங்கள் தான். மேகாலயா, கோவா சொல்லிக்கிட்டு காஷ்மீரில் 370 பிரித்து பண்ணி மக்கள் ஒவ்வொன்று இருக்காங்களாம். லடாக்கில் சீனாக்காரன் உள்ளவன்ட்டு அதை கேட்க துப்பு இல்லை இவங்களுக்கு. பேச்சு மட்டும் பாகிஸ்தானுங்கிறது. சீனாக்காரங்க பாகிஸ்தானுக்கு வந்து போர் விமானம் கொடுத்தாங்களே, ஏன் நீங்கள் கேட்டீங்களா? ஏதாவது அவன் அம்பாலா துறைமுகத்தில் நிறுத்தி வச்சிருக்காரு, ஏதாவது பதில் இருக்கா? சீனாக்காரனை கேட்க வக்கில்ல. நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான் வந்து ராகுல் பிரதமர் ஆனால் சந்தோஷப்படுவாங்க. என்னங்க அது? தேர்தல் நடக்குது இந்தியாவில், நீங்கள் பாகிஸ்தானை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பிரியங்கா காந்தி சொன்னதுக்கு இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை. கேட்டால் வந்து தாலி அறுத்துருவாங்க, அதை அறுத்துருவாங்க, எரும மாடு கதையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் எக்ஸ்ரே வச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் பேச்சா? அப்போ பிரைம் மினிஸ்டர் பேச்சா? இத்தனை வருஷம் சுதந்திர இந்தியாவில் இந்தியாவை இந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் எப்படிங்க நம்மளை பார்ப்பாங்க? நீங்கள் வந்து சும்மா வந்து கொரோனா வந்தால் மணி அடிக்கன்னு சொன்னவர் தான் நீங்கள். கோவிஷீல்டு நீங்கள் தான் கோவிஷீல்டு போடுங்க, சூப்பர் நீங்கள் எல்லாம் போட்டாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? அதில் கொஞ்சம் பேருக்கு பாதிப்பு ஏற்படும். அவங்ககிட்ட எவ்வளோ பணம் வாங்கினீங்க? அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல. அகிலேஷ் யாதவ் அதை பற்றி தானே பேசுகிறாரு. நீங்கள் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் அந்த இதே கொடுத்தீங்க. கொரோனாவுக்கு மருந்து கொடுத்த கம்பெனிகிட்ட இருந்தே லஞ்சம் வாங்கினீங்கன்னா உங்களெல்லாம் என்ன நம்ம பேசுறது? இன்னொன்று அதானி வந்து ராகுலுக்கு பணம் கொடுத்தாராம். கேட்குறவங்க அதான் மறுபடியும் இதே பேசி நம்ம உண்மையிலேயே ஒரு பொய்ன்னு. ஆனால் உண்மையான ஒன்றுங்க, மோடி அவர்களை பற்றி பேசுகிறேன் பாருங்கள். நீங்கள் எதுவுமே அதாவது வந்து ப்ரிப்பேரே பண்ண வேணாம். ஏன்னா ஏகப்பட்ட தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்கன்னா எந்த தில்லுமுள்ளை பற்றி பேசுகிறது? அதாவது என்னென்னா, ஒரு பொய்யை திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும்னு கோயபல்ஸ் தத்துவத்தின் பிரகாரம் நடந்துட்டுருக்காரு. எப்படி ஹிட்லர் வந்து யூதர்களை வெறுத்தாரோ அதே போல் முஸ்லீம்களை வெறுப்பது வந்து இவர் ஜீன்லேயே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் எப்படி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டராக இவ்வளோ நாள் இருந்திருப்பார்? இந்த 10 ஆண்டுகளாக இவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு? இதே மாதிரி தான் கோயில் இடிக்கிறது, அங்கே இது பண்ணுறது, இதே வேலை தான். அடுத்து வந்து சீதைக்கு கோயில் கட்டுறோம், அனுமானுக்கு கோயில் கட்டுறோம், இன்னும் 4 மசூதி இடிக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன நேற்று வந்து அந்த அகமதாபாத்தில் வந்து ஒரு பள்ளிவாசலில் போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணது? இந்த விஷயம்லாம் அதெல்லாம் வெளியே வரமாட்டேது. இப்படி பல விஷயங்கள் சொல்லும்போது இன்றைக்கி கெஜ்ரிவால் அவர்கள் வந்தது மரண அடி. இதில் வந்து ஜூன் 1 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. சூப்பர். நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஜூன் 1 எலெக்ஷன் முடிஞ்ச அன்றைக்கி தான் கடைசி கட்ட எலெக்ஷனு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவார். மொத்தமாக அவங்க வண்டவாளம்லாம் தண்டவாளை தெரிவித்திருவார். நீங்கள் என்ன நினச்சிங்க? பஞ்சாபில் 2 சீட்டு அங்கே ஜெயிக்கலான்னு பார்த்தீங்க, அங்கேயும் போச்சு. 7 சீட்டு டெல்லி மொத்தமாக போகுது. வந்துட்டார்ல, முடிஞ்சது கதை. இப்போ அவர் கேட்குற கேள்விக்கு என்ன பதில்? நம்ம என்ன கேட்குறோன்னா, இவிஎம் மிஷினில் வந்து ஓட்டுப்பதிவு போட்டால் காங்கிரஸ்காரங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அதை வந்து தடுத்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பெரிய வரலாற்று தீர்ப்பை கொடுத்ததுன்னு இதே மோடி தான் சொன்னார். அதே வாய் இன்றைக்கி என்ன சொல்லும்? இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? பார்த்தீங்களா, பாபர் மசூதி அங்கே இருந்திருக்குது, அதனால தான் அதை இடிக்கணும். இடித்தது சரி, அவங்களுக்கு கொடுத்தது சரின்னு உச்சநீதிமன்றமே சொன்னிச்சான். எங்கெங்கே உச்சநீதிமன்றம் அப்படி சொன்னிச்சு? சொல்லவே இல்லையே. வெகுஜன மக்களின் நம்பிக்கையை பார்த்து கொடுத்தோங்கிறோம். அதே நமக்கு உடன்பாடு இல்லை. இந்த நாடு சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சி. வெகுஜன மக்கள் நம்பிக்கைங்கிற பேரில் கொடுத்ததை உண்மையில் நாங்களாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கோர்ட்டு சொல்லிடுச்சு, நம்ம கட்டுப்படுறோம். ஆனாலும் எப்படி மக்கள் நம்பிக்கையை வச்சு தீர்ப்பு சொல்ல முடியும்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த ஆர்டர் யார் போட்டால் அதெல்லாம் பெரிய கதையாக போய்ட்டுருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் மறுபடி வந்தாருன்னா இது ராமர் கோயிலை பூட்டு போட்டுருவாராம். ஏதாவது என்ன பேசுறது? இது ரொம்ப கஷ்டமாகுது. சைல்டிஷ்டாக பேசுகிறாரு. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அடியை, மரண அடியை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில். இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு தெரியல. மோடி ஏதாவது கேஸ் போடுவாரா? ஜூன் 1 வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் பிரச்சார நம்ம கெஜ்ரிவால் தான் களை கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.